எக்ஸைஸ் 10.7ல 5th சம் சால்வ் த ஃபாலோயிங் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு இங்கே ஒரு கொஷின் இருக்குது, அது நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதணும். நம்ம எப்போவுமே dy/dxன்னு தானே சம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் இங்கே வந்து நம்மளுக்கு ஒய்னுடைய பவர் என்ன இருக்குது அப்படின்னா 3 இருக்குது. ஓகேவா, லீனியர் இன் ஒய் கிடையாது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, அப்போ இதை லீனியர் இன் எக்ஸாக வச்சுட்டு நம்ம dy/dxங்கிறதுக்கு பதில் என்ன செய்யணும், dx/dyங்கிறதுக்காக அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். ஓகேவா, அப்போ இதை என்ன செஞ்சுக்கலான்னு பாருங்கள். இந்த y இன்டூ dx இந்த கொஷின் எழுதிக்கலாம். ஸோ 2x minus 10y cube into dy plus இந்த டேர்ம் ஈக்குவல் டு 0. இப்போ நம்மளுக்கு dx/dy தானே வேணும், அதனால் இந்த y into dx இந்த பக்கம் வச்சுக்கோங்க. மீதி இருக்கிற டேர்ம்ஸை அந்த சைடில் எடுத்துகிட்டு போயிடுங்க. ஸோ மைனஸ் 2x minus 10y cube into dyன்னு வரும். ஸோ இந்த dyயை இங்கே கீழே எடுத்துகிட்டு போயிடுங்க. இந்த yயை இந்த சைடில் டிவைட் பண்ணிவிடுங்க. ஓகேவா, ஜஸ்ட் ஒரு க்ராஸ் பண்ணிவிடுங்க. which is equal to minus of 2x minus 10y cube divided by yன்னு ஆகிடும். which is equal to இந்த மைனஸை உள்ளே கூட மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மைனஸ் 2x டிவைடட் பை இந்த ஒய்ங்கிறது மேலே வந்து நியூமரேட்டரில் ப்ளஸ்ஸாலேயோ மைனஸாலேயோ டேர்ம்ஸ்லாம் டிவைட் ஆகிருக்கு அப்படின்னா இந்த டினாமினேட்டரில் இருக்க டேர்ம் ஒரு இண்டிவிஜுவல் டேர்ம்ஸுக்கும் ஈக்குவல். ஓகேவா, அது டேர்ம்ஸுக்கும் சொந்தமானது. அதனால் இது தனித்தனியாக பிரித்து கூட எழுதிக்கலாம். ஸோ மைனஸ் 2x டிவைடட் பை ஒய், இந்த மைனஸ் உள்ளே மல்டிப்ளை பண்ணிவிடுங்க. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 10y cube டிவைடட் பை ஒய்ன்னு ஆகிடும். ஓகேவா, இதை கேன்சல் பண்ணிக்கலாம், ஒய் ஸ்கொயர்னு ஆகிடும். அப்போ நம்ம எந்த டேர்ம் இந்த சைடில் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா இது எப்படி ஜென்ரல் ஃபார்ம் இருக்குன்னா dx/dy ப்ளஸ்ஸு px இஸ் ஈக்குவல் டு q. நம்ம எப்போவுமே dy/dx ப்ளஸ் py ஈக்குவல் டு க்யூன்னு தான் எழுதிப்போம். இப்போ நம்ம dxயில் அரேஞ்ச் பண்ணியிருக்கனால என்ன ஆகிடும், dx/dy ப்ளஸ் px இஸ் ஈக்குவல் டு க்யூன்னு இருக்கும். அப்போ இங்கே நியூமரேட்டரில் எக்ஸ் டேர்ம்ஸ் இருக்குது, அதனால் இந்த டேர்மை லெஃப்ட் சைடு கொண்டு வந்துக்கலாம். அப்போ dx/dy ப்ளஸ் 2x/y ஈக்குவல் டு ரிமைனிங் 10y ஸ்கொயர்னு அந்த சைடில் இருக்குல்லையே அதை அப்படியே வச்சுக்கலாம். இது க்யூ டேர்மு, மீதி இங்கே இருக்கிறது வந்து p. ஓகேவா, p இஸ் ஈக்குவல் டு 2/y, q இஸ் ஈக்குவல் டு 10y ஸ்கொயர். இதனுடைய லீனியர் அந்த ஜென்ரல் சொல்யூஷன் கொஞ்சம் மாறும் இல்லையா, ஏன்னா dy/dxனால் அது வந்து என்னது நம்ம எல்லா இடத்துலையும் இன்டெக்ரல் ஆஃப் pdxன்னு போட்டுட்டு வருவோம். இங்கே வந்து என்னது pdy இன்டெக்ரல் ஆஃப் q e பவர் இன்டெக்ரல் pdy இன்ட்டு dy அப்படின்னு எல்லாத்துலேயும் dyயாக மாற்றிக்கணும். அவ்வளோதான் வித்தியாசம், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிச்சிக்கலாம். e பவர் இன்டெக்ரல் p dxக்கு பதிலாக என்ன போடணும், y போடணும். ஓகேவா, அப்போ 2yன்னு இருக்குது, 2 டிவைடட் பை yன்னு இருக்குது இன்ட்டு dy which is equal to 2 காமனாக எடுத்துருங்க. அப்போ என்ன ஆகும், dy டிவைடட் பை yன்னு இருக்கும். 2 இன்டெக்ரல் dy by y. ஸோ dy by yனால என்னது log ஆஃப் டினாமினேட்டர்னு அர்த்தம். ஸோ e பவர் 2 log y. இந்த 2ஐ இங்கே எடுத்துகிட்டு போயிடுங்க, பவரில் எடுத்துகிட்டு போயிடுங்க. அப்போ என்ன இருக்கும், e பவர் log y ஸ்கொயர். லாகும் ஈயும் கேன்சல் ஆகி ரிமைனிங் நம்மளுக்கு y ஸ்கொயர் மட்டும் இருக்கும். ஸோ இதுதான் நம்மளுடைய இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர். நெக்ஸ்ட் ஜென்ரல் சொல்யூஷனுக்கு போயிடலாம். த ஜென்ரல் சொல்யூஷன் ஃபார் லீனியர் டிஃபரன்ஸ். ஸோ இது நம்ம எழுதும்போது நம்ம எப்போவுமே நம்ம y e பவர் இன்டெக்ரல்னு எழுதிடுவோம் மறந்துட்டு. கொஞ்சம் ஞாபகமாக என்ன செய்யணும் அப்படின்னா x e பவர் இன்டெக்ரல் pdy ஈக்குவல் டு இன்டெக்ரல் q e பவர் இன்டெக்ரல் pdy இன்ட்டு dy ப்ளஸ் சின்னு ஞாபகமாக எழுதிக்கணும். நம்ம எப்போவுமே yன்னு போட்டுட்டு அந்த ஞாபகத்தில் என்ன செஞ்சுருவோம், இந்த இடத்துலையும் நம்ம எக்ஸுக்கு பதிலாக y போட்டுருவோம் மறந்துட்டு. அதை கொஞ்சம் ஞாபகமாக போடணும். நிறைய சம்ஸ் போட்டு பார்க்கும்போது அது கொஞ்சம் நம்மளுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடும். ஓகேவா, e பவர் இன்டெக்ரல் pdyக்கு பதிலாக நம்ம என்ன செஞ்சுக்க போகிறோம், y ஸ்கொயர் போட்டுக்க போகிறோம். ஈக்குவல் டு இன்டெக்ரல் q-ஓட வேல்யூ என்ன அப்படின்னா 10y ஸ்கொயர், 10y ஸ்கொயர் இன்ட்டு இன்டெக்ரல் e பவர் இன்டெக்ரல் pdyயோட வேல்யூ y ஸ்கொயர் இன்ட்டு dy ப்ளஸ் c. இந்த 10 தூக்கி வெளியில் போட்டுருங்க. வெறும் e பவர் இந்த பவர்ஸ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். y ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணும்போது பவர்ஸ் ஆட் ஆகி y பவர் 4னு கிடைக்கும் இன்ட்டு dy ப்ளஸ் c which is equal to 10. y பவர் n இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா y பவர் n + 1 n + 1. ஸோ y பவர் 4 + 1ங்கிறது 5 டிவைடட் பை 5னு ஆகிடும் ப்ளஸ் c. இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும் அப்படின்னா 2y பவர் 5 ப்ளஸ் 1 cன்னு இருக்கும். இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்மளுக்கு xy ஸ்கொயர் இருக்குயா, அதை மறந்துடாமல் எழுதிடுங்க. xy ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2y பவர் 5 ப்ளஸ் c. இதுதான் நம்மளுடைய ஜென்ரல் சொல்யூஷன். ஓகேவா.